Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. ஃபயர் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா புல்லட் என்ன ஃபாஸ்ட்டில் ஃப்ரண்ட்டில் போதோ அதே அளவுக்கு நம்மளை இப்படி பின்னாடி தள்ளும். அப்போ இந்த ரீகாயிலிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரீகாயிலிங் எஃபெக்டில் நம்மளோட டிவைஸ் வந்து ஆஃப் ஆகக்கூடாது. அப்போ இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா ஒரு டெஸ்டிங் செட்டப் பண்ணியிருக்கோம். மழை காலத்தில் வந்துட்டு தண்ணி உள்ளே போயிடக்கூடாது. அதனால் இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு வேண்டி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு இந்த டிவைஸ் எடுத்து ஒரு 10 மீட்ரு ஆழத்தில் இருக்கிற ப்ரெஷரில் ஒரு மணி நேரம் இந்த சைட் வித்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு வேண்டி நாங்கள் வந்துட்டு இந்த டெஸ்டிங் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறோம். -40° சியாச்சன்லேயும் நம்மளோட ஹோலோகிராஃபிக் சைட் வந்து ஒர்க் ஆகணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா +85° வரைக்குமே நாங்கள் டெஸ்ட் பண்ணுறோம். அது பார்த்தீங்கன்னா நம்ம ராஜஸ்தானில் இருக்க டெம்பரேச்சர். இந்த மாதிரி இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 2 எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ் இருக்கும். அதுக்கு நம்மளோட சைட் எப்படி வித்ஸ்டாண்ட் ஆகுதுன்றதுக்காக ஒரு சைட்டையுமே நாங்கள் வந்து குவாலிட்டி இன்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இதில் வந்து -40 வந்துட்டு ஒரு மணி நேரம் வச்சு பார்ப்போம் நம்ம ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி +85லேயும் வந்துட்டு நாங்கள் எல்லா சைட்டையும் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு குவாலிட்டி ப்ராடக்ட். இதை வந்துட்டு பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்துட்டு நம்ம ஒரு உயிரை தான் கையில் கொடுக்குறோம். பாதுகாப்பு துறையில் துப்பாக்கிகளுக்கான ஹோலோகிராபிக் வெப்பன் சைட் எனப்படும் அதிநவீன குறிவைப்பு கருவிகளுக்கு இந்தியா உட்பட பெரும்பாலான நாடுகள் அமெரிக்காவை நம்பியிருக்கும் நிலை உள்ளது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் கோவையைச் சேர்ந்த இளம் தொழில் முனைவோர் வடிவேல் அதிநவீன ஹோலோகிராபிக் ஆப்டிக்கல் உபகரணங்களை வெற்றிகரமாக உருவாக்கி இந்திய ராணுவத்திற்கு வழங்கியுள்ளார். இதுபற்றி சிறப்பு பேட்டியில் அவர் விளக்கியுள்ளார். நாங்கள் வந்து இக்னட்டா ஹோலோகிராஃபிக் பிரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனி. இது வந்து ஒரு MSME கம்பெனியோட கீழே தான் வருது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 பேர் தான் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இந்தியாவுக்கு வந்து பல சாதனைகளை செஞ்சுருக்கோம். ஒரு சின்ன கம்பெனியாக இருந்தாலும் எங்களோட கமிட்மெண்ட் அப்படின்றது வந்து இந்தியாவுக்கு வந்து நிறையா பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா ரைஃபிள்ஸ் அப்படின்னு பார்த்தாலே நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா ட்ரிச்சி ரைஃபிள், டார் ரைஃபிள் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரிச்சி அசால்ட் ரைஃபிள் தமிழ்நாட்டில் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, இந்தியாவில் சப்ளை பண்ணுறாங்க. நம்ம ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி போர்டு இருக்குது இல்லைங்களா, ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி போர்டு எல்லாமே வந்து கம்பைன் ஆகிட்டு அட்வான்ஸ்டு வெப்பன் சிஸ்டம் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கான்பூர் பேஸ்டில் வந்துட்டு ரைஃபிள் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் நம்ம இப்போ புதுசாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு ஆர்மி லெஃப்டினன்ட் கமாண்டர் அவர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரைஃபிளை வந்துட்டு டிசைன் பண்ணாங்க. அந்த ரைஃபிள் பேர் அஸ்மி அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து DRDOவில் அப்ரூவ் ஆகிட்டு இப்போ வந்துட்டு அதை ப்ரொடக்ஷனில் கொண்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிப்பா அப்படின்னு ஹைதராபாத் பேஸ்ட் கம்பெனி ஒன்று, அவங்க வந்து இந்தியன் டிசைன் ரைஃபிள், அதை உக்ரம் அப்படின்னு சொல்லுவோம். லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் ஹெட்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா உக்ரம் ரைஃபிள் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க MHAவோட ட்ரையலை வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் SSS அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர் பேஸ்ட் ஒரு கம்பெனி இருக்குது. அவங்களும் பார்த்தீங்கன்னா மேக் இன் இந்தியா அப்படின்ற கான்ட்ரிபியூஷனில் நிறையா விஷயம் பண்ணிகிட்ருக்காங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து கம்பைன் பண்ணிவிட்டு அவங்க வந்துட்டு அமேதியில் பார்த்தீங்கன்னா 6 லட்சம் ரைஃபிளை வந்துட்டு AK-203 அப்படின்னு சொல்கிற ரைஃபிளை வந்து பண்ணிகிட்ருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம 6Rன்னு சொல்லிட்டு அமெரிக்காவிலேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். நிறையா பிரசிலியன் டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறோம். ரைஃபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஏகப்பட்ட ரைஃபிள்ஸ் இருக்குது. ஆனால் இந்த ரைஃபிள்க்கெல்லாம் ஒரு கண்ணு கொடுக்கணுன்னு இல்லைங்களா, அந்த கண் அப்படின்றது எங்களோட சைட், இந்த ஹோலோகிராஃபி சைட். அந்த கண்ணை பற்றி சொல்லுங்கள். இந்த கண் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரைஃபிளில் எய்ம் பண்ணோம் அப்படின்னா 4 விதமான ஒரு டார்கெட்டு, எய்மர், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரைஃபிளில் இருக்க ரியர் அண்டு ஃப்ரண்ட் அயன் சைட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 4மே வந்துட்டு ஒரே கரெக்டான கோஆர்டினேஷனில் இருந்தால் மட்டும்தான் ஒரு ஃபயரர் கரெக்டாக ஃபயர் பண்ண முடியும். ஆனால் இந்த டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 கண்ணும் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு அதில் ஒரு விர்ச்சுவல் இமேஜ் தான் க்ரியேட் ஆகும். இந்த லேசர் பாயிண்ட் வந்துட்டு ஆப்போசிட்டில் போகாது. யார் ஃபயர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபயரிங் அக்யூரசி, ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரேட் அப்படின்றது ஹோலோகிராஃபி சைட்டில் ஒரு மெயினான விஷயம். 2 கண்ணையுமே ஓப்பன் பண்ணிடலாம். அந்த இமேஜ் சைஸ் அப்படின்றது 100 மீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் இருக்கும். அந்த டாட் கவர் பண்ணுறது பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு தான் கவர் பண்ணும். அப்போ உங்களோட அக்யூரசி இன் ஃபயரிங் அப்படின்றது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஹோலோகிராம்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா பிரேக் ஆனால் கூட உங்களுக்கு வந்து ஸ்டில் நீங்கள் வந்துட்டு அதை யூஸ் பண்ண முடியும். அதுதான் இதோட மெயின் டெக்னாலஜி. அதே மாதிரி மேக்னிஃபிகேஷன்,
எவ்வளோ தூரம் போனாலும் உங்களோட அந்த இமேஜ் சைஸ் வந்துட்டு சேமாக தான் இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு அக்யூரசி வந்து சேமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோலோகிராஃபியில் வந்துட்டு பேரலக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஒரு சைடு மூவ் பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த இமேஜ் மூவ் ஆகும். ஆனால் இந்த இடத்துல என்ன அப்படின்னா நீங்கள் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் எப்படி மூவ் பண்ணாலும் அந்த டார்கெட் வந்து அந்த சிம்பிள் வந்து டார்கெட்டில் ஃபிக்ஸாகவே இருக்கும். அதனால் ஃபயரிங் ஈவன் பார்த்தீங்கன்னாக்கா ஃபைட்டர் ஜெட்ஸில் வந்து ஃப்ரான்ஸில் வந்துட்டு இந்த ஹோலோகிராஃபி சைட்டை யூஸ் பண்ணி ஃபயர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ட்ரோன்ஸை வந்து ஃபயர் பண்ணுறதுக்கு ரைஃபிள்லேயே ஃபயர் பண்ண முடியும். இப்போ அமெரிக்கன்ஸ் வந்துட்டு ஒரு டெக்னாலஜியை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ரெட்டிக்கல் பேட்டர்ன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரோனை எப்படி ஃபயர் பண்ணுறதுன்னு அதே டெக்னாலஜியை நாங்கள் அடாப்ட் பண்ணி இட் இஸ் அண்டர் டெவலப்மெண்ட் நாங்கள் பண்ணி நம்மளோட ரைஃபிள் வந்துட்டு ஆல்ரெடி ப்ரூவன் ட்ரோனை வந்து ஃபயர் பண்ண முடியுன்றது. அதில் எங்களோட ஹோலோகிராஃபி சைட்டை கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் மோர் அக்யூரேட்டாக ஃபயர் பண்ண முடியும்னு நாங்கள் நம்புகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 2000 2026 வரைக்கும் வேர்ல்டு மொனோபாலி அப்படின்றது அமெரிக்கன் பேஸ்டு ஒரு கம்பெனி தான். நம்ம டிஆர்டிஓ வந்துட்டு 2006 வந்துட்டு இந்த டெக்னாலஜியை வந்துட்டு டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க. நாங்கள் வந்து 2011 இதை எங்கள் மூலியமாக நாங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். 2013 வந்துட்டு நாங்கள் கமர்ஷியலைஸ் பண்ணிவிட்டு நம்ம டிஆர்டிஓக்கு, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடு, ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி, இவங்க அதே மாதிரி ப்ரைவேட்டு, இவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு 14 வருஷமாக நாங்கள் மட்டும்தான் இந்த ஹோலோகிராம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரே ஒரு இந்தியன் கம்பெனி. அமெரிக்காவுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்களுக்கு இருக்கிற ஒரு மெயின் ட்ராபேக் அப்படின்றது தெர்மல் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். -40 டிகிரிலேயோ இல்லை +55 டிகிரிலேயோ என்ன ஆகும் அப்படின்னாக்க இந்த இமேஜ் வந்து ஷிஃப்ட் ஆகும். அப்போ ஃபயரர் எய்ம் பண்ணுறதும் இந்த இமேஜும் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் காட்டுறதுனால அவங்களால எக்ஸாக்டாக ஃபயர் பண்ண முடியாது. அதுதான் வந்து அமெரிக்கனோட ட்ராபேக்கு. 2014 இந்த ட்ரிஃப்ட்னால் வந்துட்டு அமெரிக்கன் நேவி வந்துட்டு அவங்களோட எத்தனையோ $1 பில்லியன் ஆர்டர்ஸை வந்து கேன்சல் பண்ணி திருப்பி அவங்கள்ட்டே கொடுத்துட்டாங்க. இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது தான் நம்மளோட இந்தியன் டிசைன். இந்தியன்ஸோட பிரெயின் அப்படின்றது எப்போதுமே டிஃப்ரெண்ட்டு தான் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா. ஏன்னா நம்மளது ஸ்டாண்ட் அலோன் மாடல், நம்மக்கிட்ட மட்டும்தான் ஒரு ஃபோக்கஸிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. டெம்பரேச்சர் நம்ம வந்துட்டு எப்படி ஒர்க் பண்ணுறோன்னா அமெரிக்கன் மாதிரி இல்லை. நம்ம வந்துட்டு சியாச்சனும் எடுத்துக்குவோம், ராஜஸ்தானும் எடுத்துக்குவோம். ஏன்னா நம்மள்ட்ட இருக்க எக்ஸ்ட்ரீம் கோல்டு கண்டிஷனும் இருக்கும், பார்த்தீங்கன்னா வெரி வெரி ஹாட் கண்டிஷன் இருக்கும். இந்த 2 கண்டிஷன்லேயுமே உங்கள் டிவைஸ் ஒர்க் ஆகணும் அப்படின்னாக்கா நம்மளோட இந்தியன் டிசைன் தான் ஒர்க் ஆகும். இதை வந்து நாங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஹோலோகிராம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஹோலோகிராம்ஸை பார்த்தீங்கன்னா இதை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு ரா மெட்டீரியல் இருக்குது. அந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஹோலோகிராஃபிக் சில்வர் அலைட் ஃபோட்டோ சென்சிட்டிவ் பிளேட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிளேட்ஸ் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே 2 கண்ட்ரி மட்டும்தான் கமர்ஷியலைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்தியாவில் ஃபஸ்ட் டைமாக நாங்கள் வந்துட்டு டெவலப் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 13,000 ஹோலோகிராம்ஸ் வந்துட்டு நாங்கள் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட்க்கு சப்ளை பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் இன் இந்தியா அப்படின்றதுல பெருமைப்படுறோம். ஏன் அப்படின்னா இதை வந்துட்டு நாளைக்கு வந்து நாங்கள் அமெரிக்காவுக்கு ஃபஸ்ட் டைமாக இதை சப்ளை பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு சப்ளை. அப்போ மேக் இன் இந்தியா டு த வேர்ல்டு அப்படின்றத நாங்கள் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 2 கான்செப்ட் தான். ஒன்று வந்து நீங்கள் ஒரு குட் குவாலிட்டி ப்ராடக்ட் கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் லோ காஸ்ட். இந்த 2 இருந்துச்சுன்னா எந்த கஸ்டமரையும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். எங்களோட கண்டிஷன் அதுதான். த பெஸ்ட் ஹோலோகிராஃபி சைட் அப்படின்னு நாங்கள் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட டிரான்ஸ்மிஷன், எங்களோட ஹோலோகிராம்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 95% டிரான்ஸ்மிஷன் இருக்கும். ஏன்னா ஒரு டார்கெட்டை வந்து நீங்கள் இந்த கிளாஸ் வழியாக தான் பார்ப்பீங்க. இந்த கிளாஸ் வழியாக பார்க்குறப்போ நீங்கள் வெறுங்கண்ணில் பார்க்குறதுக்கும் எங்கள் ஹோலோகிராம் வழியாக பார்க்குறதுக்கும் 2மே ஈக்குவலாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு கண்டுபிடிப்பை நாங்கள் பண்ணியிருக்கோம் ஹோலோகிராம்ஸில். அமெரிக்கன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காஸ்ட்டு, நமக்கு வந்து இது வரைக்கும் அவங்க சேல் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 4x டைம், நம்ம காஸ்ட்டை விட 4x டைம் வந்துட்டு அவங்க நம்ம இந்தியாவில் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி. அவங்களோட ஹோலோகிராம்ஸ் வந்து நான் இப்போ டிரான்ஸ்மிஷன் அப்படின்றத ஒன்று சொன்னேன். அவங்கக்கிட்ட இருக்க ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துலேயே அவங்களோட ஹோலோகிராம் வந்து டீக்ரேட் ஆகிடும். நான் உங்களுக்கு அதை காட்டி தரேன் அதில் என்ன பிரச்சனை இருக்குன்றது. அப்படியும் வந்துட்டு அவங்க வேர்ல்டு மொனோபாலி தான். இப்போ வந்துட்டு நாங்கள் இந்தியன் மார்க்கெட்டில் ப்ரூவ் பண்ணிட்டோம். லாஸ்ட் இயர் 2025 6 டெண்டர்ஸில் எல்லா ஃபீல்டு ட்ரையல், டாக்குமெண்ட்ஸு, ஃபினான்ஷியல், ரிவர்ஸ் ஆக்ஷன் எல்லாத்துலேயுமே வந்துட்டு இக்னட்டா வின் பண்ணியிருக்கு. 6 டெண்டர்ஸில் வந்து வின் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட நாங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன்ஸையும் பீட் பண்ணியாச்சு, ஒயிட் லேபிள் ஒட்டிட்டு வர சைனீஸ் ப்ராடக்டையும் பீட் பண்ணியாச்சு. அப்போ வந்துட்டு இந்தியாவில் நாங்கள் ப்ரூவ் பண்ணியாச்சு. இனி எங்களோட ப்ரூவ் அப்படின்றது வந்து வேர்ல்டில் தான். அவங்க எப்படி வேர்ல்டு மொனோபாலி அப்படின்றாங்களோ அந்த மொனோபாலியை பீட் பண்ணிவிட்டு குட் குவாலிட்டி ப்ராடக்ட் ஆஸ் வெல் அஸ் த பெஸ்ட் காஸ்ட் அப்படின்ற 2 கான்செப்டில் நாங்கள் வேர்ல்டு மார்க்கெட்டில் என்ட்ரு ஆக போகிறோம். R&D தாங்க எங்களோட ஸ்ட்ராங். ஆக்சுவலி
எங்களால் முடியாதுன்னு எதுவுமே கிடையல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2011 இந்த ஹோலோகிராம்ஸை நாங்கள் கண்டுபிடிக்க ஆரம்பித்தப்போ அரௌண்ட் 49 சேலஞ்சஸ் நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஒரு சக்ஸஸ் பண்ணுவோம், கொண்டு போவோம், அவங்க சொல்லுவாங்க சார் இது பத்தாது, வேறு இதில் ப்ராப்ளம் அப்படின்வாங்க. அந்த மாதிரி ஒரு 49 டைமை வந்துட்டு நாங்கள் கஷ்டப்பட்டு உண்டாக்குனது தான் எங்களோட ஹோலோகிராம். எல்லாருக்கும் தெரியும், சிம்பிளாக பார்க்குறவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது, வெறும் ஒரு கிளாஸ் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனால் இதில் வந்துட்டு நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள். சரிங்களா? அந்த சேலஞ்சஸில் என்ன அப்படின்னா R&D அப்படின்றப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறப்போ ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிஞ்சிட்டு நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், எங்களால் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்தது எங்களோட படிப்பும் எங்களோட R&D மட்டும்தான். அதை நாங்கள் கண்டிப்பாக இது பண்ணுறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 23 வந்துட்டு நாங்கள் வந்துட்டு இந்த ஹோலோகிராஃபி சைட்டை வந்துட்டு ஃபுல்லாக டிவைஸாகவே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடுக்கு ஹோலோகிராம் கொடுப்போம், அவங்க அசம்பிள் பண்ணி இந்தியன் ஆர்மிக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் நாங்கள் வந்து 23 நாங்கள் என்றைக்கு வந்துட்டு இந்த டிவைஸ் பண்ணுறோமோ அன்றைக்கே வந்து சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியாச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2023 25 4 விதமான டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் சேஞ்ச் பண்ணாங்க. அது இன்டைரக்ட்லி சொல்கிறது தப்பாக ரைட்டான்னு தெரியல, ஆனால் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். இன்டைரக்ட்லி அது வந்து ஃபேவர் டு த அமெரிக்கன் ப்ராடக்ட். ஆனால் அந்த ப்ராடக்ட்டுக்கு எகெயின்ஸ்டாக நாங்கள் வந்துட்டு 4 ப்ராடக்டை 2 வருஷத்தில் நாங்கள் டெவலப் பண்ணோம். 4 ஹோலோகிராஃபிக் சைட். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் டெவலப் பண்ணது தான் ஜெய்ஹிந்த். அந்த ஜெய்ஹிந்த் தான் நாங்கள் வந்து இந்த ப்ரௌட் இந்தியன் ஆர்மியோட பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லைன், அதாவது 24/7 ஃப்ரண்ட் லைனில் இருக்கிற நம்ம தேசத்தை பாதுகாக்கிற ராஷ்ட்ர ரைஃபிளுக்கு 163 நாங்கள் சப்ளை பண்ணியிருக்கோம் ஜெய்ஹிந்த் மாடல். அந்த ஜெய்ஹிந்த் அப்படின்ற வார்த்தைக்கே அர்த்தம் இருக்குது அப்படின்றத நாங்கள் உணர்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த காம்படிஷனுக்கு தகுந்தாப்பில் செஞ்ச அடுத்த சைட்டோட பேர் வந்துட்டு மேரா பாரத் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் எங்களோட பாரத், எங்கள் பாரத்துக்கு வேண்டி நாங்கள் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது தேசி. ஏன் அப்படின்னா நாங்கள் சுதேசி அப்படின்ற கான்செப்டில் எல்லாமே இங்கே தான் பண்ணணும், என்னோடய நாட்டுக்கு என்ன தேவையோ அது என்னால் பூர்த்தி ஆகணும். ஏன்னா ஆப்ரேஷன் சிந்தூரில் நம்ம பார்த்தோமா என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ண எல்லா வெப்பன்ஸுமே பார்த்தீங்கன்னாக்கு மேக் இன் இண்டியா அப்படின்ற கான்செப்ட். அப்போ இந்த டெக்னாலஜியை வந்துட்டு இனி நம்ம வந்துட்டு வேற ஒரு நாட்டிலையோ வேற ஒரு இடத்துலையோ போய் எந்த தேவைக்குமே நம்ம கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஆத்ம நிர்பாரதா அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், தற்சார்பு நம்ம அடைஞ்சிட்டோம்.